நடிகை ஷக்கீலா சில திருநங்கைகள் கூட சேர்ந்து பிரஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணுறாங்க. அந்த பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க இருக்குது. அதனுடைய பேர் ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அது என்ன ஜீரஸ் ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குங்க. அது சமூகத்துக்கு எதிரான ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட படங்களை வந்து வெளிநாட்டில் எடுத்து அந்தந்த லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தமிழில் இந்த மாதிரி படங்கள் வரணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்கள் சில குரூப்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் குரூப்பை முடிவு பண்ணி அவங்க இந்த படங்களை எல்லாத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல் பேர் தான் ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்கு நடிகை ஷக்கீலா ரொம்பவே பெருமைப்படுறதா நான் குறிப்பிட்டேன். பார்த்தீங்களா, அது எதுக்காக இந்த ஷக்கீலா இவ்வளோ பெருமைப்படுறதா சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டினா என்ன, இது சமூகத்துக்கு எவ்வளவு கேடானது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஜெயரஸ். வெல்கம் டு ஜெயரஸ் லைட். எல்ஜிபிடி அப்படின்னா என்ன ஜெயரஸ் அப்படின்னு கேட்குறவங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன். லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அதாவது ஆணும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம், அல்லது ஆணையோ பெண்ணையோ யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், அல்லது டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட கம்யூனிட்டியை அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலும் சேர்ந்து இணைந்தது தான் எல்ஜிபிடி. இது வந்து சமூகத்துக்கு மிக எதிரானது. இது எதிர்கால சந்ததிகளையே அழிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஜெயரஸ், அப்போ எல்ஜிபிடி அப்படின்னா என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது எவ்வளவு தவறு அப்படின்றதும் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஏன் ஜெயரஸ் இந்த ஷக்கீலா மட்டும் இந்த எல்ஜிபிடியை ஆதரிக்கிறாங்க, அதை என்கரேஜ் பண்ணி பேசுறாங்க, அதுக்கு விளம்பரமா இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார் அந்த ஷக்கீலா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். 80s 90s காலகட்டத்தில் தவறான படங்களை, பணத்தாசைக்காக தவறான படங்கள்ல நடித்த ஒரு கிளாமர் நடிகை தான் இந்த ஷக்கீலா. இவங்க தவறான படங்கள் மூலியமா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் விஷத்தை விதைச்சாங்க. அவங்க இன்னைக்கு ஏதோ நல்லவங்க மாதிரி யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு சிலரை கூப்பிட்ட இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு ஏதோ அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லி அதுலேயும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அது குட்டியா இருக்கும் போதும் விஷத்தை தான் கக்கும், அது வளர்ந்து வயசாகி சாக போகும்போதும் அது விஷத்தை தான் கக்கும். அதே மாதிரி தான் இந்த ஷக்கீலா இளம் பருவத்தில் இந்த மாதிரி தவறான படங்களில் நடிச்சு சம்பாதிச்சாங்க. இப்போவும் இந்த மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணி தவறா இவங்க கைட் பண்றாங்க மக்களை. மேலும் கம்யூனிட்டி, அதாவது இந்த சமூகத்துக்கு இவங்க பெரும் கேடாவும் விஷமாவும் இருக்காங்க. இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி எவ்வளவு மோசமானது, சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இது எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத உங்களுக்கும் எனக்குமே தெரியுது. அப்போ இந்த ஷக்கீலாவுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியுங்க. பணத்துக்காக இந்த மாதிரி ஆட்கள் எது வேணாலும் செய்வாங்க. திருநங்கைகளுக்கோ ஷக்கீலாவுக்கோ நம்ம எதிரானவங்க கிடையாது. ஆனால் இந்த எல்ஜிபிடியை ஆதரிக்கிறது எப்படிப்பட்ட காரியம்னா, ஒரு பாம்பு கூட சேர்ந்து வாழ்க்கை நடத்துறதற்கு சமமானது. அதுக்காக தான் நம்ம பயப்படுறோம். எல்ஜிபிடியை ஆதரிக்கிறது எவ்வளவு மோசமானது அப்படின்றத நம்ம தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அண்ட் பைபிளில் எல்ஜிபிடி எவ்வளவு மோசமானது, ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வசன ஆதாரத்தோடு இப்போ நம்ம பார்ப்போம். பைபிளில் சோதோம் கொமோரா அப்படின்ற ஒரு பட்டணத்தை குறித்து தேவன் சொல்றாரு. அது மிகவும் அழகான பட்டணம்னு சொல்றாங்க. யோர்தான் நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பட்டணம் ரொம்பவே அழகா தேவனுக்கு இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த பட்டணத்தை தேவன் வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. தேவன் எதுக்காக வெறுக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பட்டணத்துல வாழக்கூடிய மனிதர்கள் செஞ்ச தேவனுக்கு அருவருப்பான செயல்கள்னால தான் தேவன் வெறுக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் எல்ஜிபிடி கம்யூனிட்டி நம்ம இன்னைக்கு பேசுறோம்ல, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அன்றைய தினமே செஞ்சிருக்காங்க. ஓரினை சேர்க்கைகள், அந்த மாதிரி ஓர் இனத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படியே அவங்க மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஆணும் பெண்ணும் இப்படி அவங்க மேரேஜ் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க முறை தவறி வாழ அவங்க கற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட காரியத்தினால தேவன் அருவருப்பாகி வெறுத்து அந்த சோதோம் கொமோராவையே அவர் அழித்தே போட்டார். இது மூலமா ஆண்டவருக்கு எல்ஜிபிடி மிகவும் அருவருப்பானது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சில வசனங்களையும் பார்ப்போம். லேவியராகமம் 20:13 தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணோடு சம்யோகம் பண்றது போல ஆணோடு ஆண் சம்யோகம் பண்றான்னா அவன் அருவருக்கத்தக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் அந்த மாதிரி உறவு வைத்துக் கொள்கிற இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. தேவனுக்கு அவ்வளவு அருவருப்பான காரியமா இது தெரியுது. 1 கொரிந்தியர் 6:9 தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தவறான முறையில் உறவு வச்சுக்கிறவங்க யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யம்ன்றது பரலோகம். பரலோகத்துக்குள்ள இந்த மாதிரி
எல்ஜிபிடி, அதாவது தவறான முறையில் உறவு வச்சுக்கொண்டு ஆண்டவருடைய சட்டத்துக்கு விரோதமாக நடந்து உறவு வச்சுக்கிறவங்க எவரும் பரலோகத்துக்குள்ள நுழையவே முடியாதுன்னு தேவன் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பல நாடுகள் அப்ரூவல் பண்ணிட்டாங்க, அதை வந்து என்கரேஜும் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இஷ்டம் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. கவர்மெண்ட் ஒருவேளை உங்ககிட்ட வந்து இந்த எல்ஜிபிடி சரியா தவறா, இதை நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மக்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வச்சாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.